பெண் பார்த்த மாப்பிள்ளைக்கு கண்டீரும் தெரியவில்லை. கண்ணீரில் கதை எழுதி சொன்னாலும் புரியவில்லை. இந்த ஊருக்கு எப்படி வந்த? இந்த வீடு உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் பரந்தாமனாச்சே, பரம்பொருளோட மறு உருவம். எனக்கு தெரியாத இடமா? நீ குழந்தை கோச்சரம் இடத்த மாட்டிக்கிட்ட, நான் குதிரை கோச்சரம் ஊரை மாட்டிக்கிட்டேன். வருஷத்துல 4 வாட்டி ஊரை மாட்டுவேன். குழந்தை எங்க? நான் பெற்றது. அவ இங்க இல்ல. பொய் சொல்றேன். அவளை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கிறேன். என் கண்ணுல படக்கூடாதுன்னு அவளை ஒளிச்சு வச்சிருக்க நீ. ஆமா, இனிமே அவளை உன்னால பார்க்கவே முடியாது. என்கிட்டயா சவால் விடுற? உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சல்லடை போட்டு சலிச்சு கண்டுபிடிச்சிருவேனா? அது இருக்கட்டும், இப்ப எதுக்கு வந்த? என்னடா கேள்வி இது? நான் புருஷன், நீ பொண்டாட்டி. எதுக்கு வருவா? பணத்துக்குதான். இந்த வாட்டி அதிகமாவே வேணும். மருந்து கடைக்கெல்லாம் பாக்கி. உனக்கு பணம் தானே வேணும். இனிமே என் பொண்ணு வாழ்க்கையிலயோ என் வாழ்க்கையிலயோ நீ குறுக்கிடவே கூடாது. எவ்வளவு வேணும் சொல்லு, மொத்தமா கொடுத்து தொலைச்சிடுறேன். மொத்தமா கொடுத்து நம்ம உறவை ரத்து பண்ணிக்கலான்னு பாக்குறியா? வேணும், இப்ப முடிஞ்சத கொடு. நான் என்ன சுத்தமாவே படிக்காதவன் நினைச்சிட்டாளா? பொன்முட்டை வைக்கிற வாட்டுக்கதை வரைக்கும் படிச்சிருக்கிறேன். அது 3ஆம் கிளாஸ்லயே வந்திருக்க. அப்படிப்பட்ட வாட்டை தான் அறுப்பனா, நம்ம உறவை தான் அத்துக்க வேணாம். அப்படி இதான் நான் அதிகமா செலவு பண்றேன். மருந்து, புடவை, குதிரை. இந்தா கையில வாங்கின மாதிரி இல்ல. நீ விட்டது, நான் பொறுக்கிக்கிறேன். எனக்கு பொறுக்கிறான் பழக்கம். ஒண்ணு செய்ய, இதே மாதிரி மாசம் ஒரு தொகைய விட்டது, நான் வந்து. சரி, எவ்வளவு வேணும்? ஐயோ, விலை பேசுறாளே. புரிஞ்சத போய் விலை பேசுறாளே. தமிழ்நாட்டு பொண்ணு விலை பேசுறாளே. என் நேரம் நீ பேரம் பேசுற. ஏதோ கூட கொஞ்சம் பார்த்து போட்டு கூட. இனிமே ஒவ்வொரு மாசமும் என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பணத்தை வாட்ச்மேன் கிட்டே கொடுத்துறேன், வாங்கிட்டு போயிடு. எவங்கிட்ட கொடுத்தா எனக்கு நான் பணம் தானே. அது கொஞ்சம் போட்டு கொடுத்தா சரி. எந்த காரணத்தை கொண்டும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வாச கதவோட நின்னுக்க, புரியுதா? கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியல. பூரா புரியணும்னா பல தடவை வரணும் போல இருக்கு. ஆப்பிள் எடுத்துக்கிட்டா சரி. கணவன் தாமா போடுங்க. ஊர்ல புது பொதுக்கு பசங்க வந்திருக்கானுங்கன்னா உள்டாப்பா போட்டு பந்தோபஸ்தா. திரும்ப திரும்ப வந்து ஏன் என் உயிர் எடுக்கிற? இங்கே வந்தீங்க? விட்டு போன ஒரே ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகலாம்னு தான் வந்தேன். எதை பத்தி? ஒரு பெண்ணை பத்தி தான். அவ பேர் தேவி. அந்த தேவி உயிரோட இல்ல. அவ செத்து போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. வேற யார பத்தி வேணாலும் கேளுங்க. தயவு செஞ்சு அந்த பேரை மட்டும் எடுக்காதீங்க. உனக்கு வேணும்னா அவ இறந்து போயிருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ சாகல. அவ எங்க இருக்கிறா தெரியுமா? என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிறான். அப்புறம் ஏன் தேடி வந்தீங்க?
கடவுள் நம்ம நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிறாருங்கிறது உண்மைன்னாலும் அவரை தேடி கோவிலுக்கும் போறோம் இல்லையா? அப்படித்தான் வந்தேன்னு வச்சுக்கீங்க. தெய்வத்துக்கும் மேலா நான் நினைச்சிருந்தாவ என்ன வஞ்சகம் பண்ணிட்டாமா, என்ன ஏமாத்திட்டான். நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்லை. ஆனாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. எங்க அப்பா கடன் பட்டிருந்தார். அவர் பட்ட கடனை அவரால் அடைக்க முடியல. கடன் கொடுத்தவரே ஒரு வழி காட்டினார். பணத்துக்கு பதிலா என்ன கேட்டார். நானும் வேற வழி இல்லாம சம்மதிச்சிட்டேன். எங்க அம்மாவை போய் கேட்கறதுக்கு என்ன? அவங்க செத்தா போயிட்டாங்க. அப்போ இப்ப செத்து போயிட்டாங்களே, அவங்க உயிரோடு இருந்திருந்தா இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும். இப்ப எனக்கு நல்லா புரியுது. இப்படித்தான் ஏதாவது நடந்திருக்கணும்னு நினைச்சேன். இருந்தாலும் உன்னை பார்க்கணும்னு துடிச்சேன், தேடினேன், பார்த்தேன். ஆனா ஒரு நல்ல குடும்பத்துல உன்னை பார்க்காம நடுத்தருவுல பார்த்துட்டேன். கேவலமான நிலைமையில உன்னை பார்த்தேன். அதுக்காகத்தான் வேதனைப்படுறேன். கேவலமான நிலைமையா? அப்படி சொல்றதுக்கு ஆதாரம்? ஆதாரமா? நீதான். நீ இருக்கிற இந்த வீடு, நீ நடத்துற இந்த வாழ்க்கை, வெளி உலகம் உன்னை பார்க்கிற பார்வை, இது போதாது? தேவி, நீ இப்படித்தான் வாழணுமா? இதை விட கௌரவமான ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கல? ஏன் இந்த வாழ்க்கையில கௌரவம் தெரியலையா உங்களுக்கு? சபாஷ், கௌரவத்தை பத்தி நீ பேசுறியா? இப்படி ஒரு கேள்வி கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? பேசி தொழில் நடத்திக்கிட்டு இந்த மாதிரி பேச உனக்கு அவமானமா இல்ல? உங்க வாயாலேயே என்ன பேசின்னு சொல்ல துணிஞ்சிட்டீங்க இல்லையா? ஊர் உலகம் நினைக்கிற மாதிரி பாடி பழைக்கிறவங்க எல்லாருமே வேசியாத்தான் இருக்கணுங்கிற முடிவுக்கு நீங்களும் வந்துட்டீங்க இல்லையா? நான் களங்கம் இல்லாதவங்கிற நம்பிக்கையோட நீங்க இங்க வரல. இந்த சந்தேகம் உண்மையா இருக்க கூடாதாங்கிற எண்ணத்தோட வந்திருக்கிறீங்க. அப்படித்தானே? உங்க சந்தேகத்தை என்னால போக்க முடியலன்னா ஊர் உலகம் என்ன பத்தி நினைக்கிறதையே ஊர்ஜிதப்படுத்துறேன். இன்னைக்கே நான் பேசியா மாறிட தயார். என்ன ஆதரிக்கிறேன்னு உறுதி கொடுத்து நீங்களே இன்னைக்கு ஆரம்பிச்சு வைங்க. வெளி உலகம் சொன்னதை கேட்ட நீங்க வேசின்னு பேர் வாங்கின இவ சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. என் குறைகளை எல்லாம் சொல்லி அழுதுறேன். அப்புறம் சொல்லுங்க நான் குறை உள்ளவளான்னு. வாங்க. தேவி, யார் இந்த குழந்தை? என் குழந்தை. உன் குழந்தையா? ஆமா, வறுமைக்கும் வலிமைக்கும் பிறந்த குழந்தை. குழந்தை எங்கே காணோம்? இந்த விளையாட்டு பொருள் எல்லாம் தான் இப்போதைக்கு என்னுடைய குழந்தை. அப்படின்னா பல வருஷங்களா நடந்த கதையை ஒரே கேள்வியில கேட்கிறீங்களே. நமது பெண்கள் வாழ்க்கையில எவ்வளவு இன்னல்கள் இருக்க முடியுங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். புறப்படு தேவி. எங்கே? என் வீட்டுக்கு தான். உன் வாழ்க்கையில புது அத்தியாயத்தை நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். நீங்க பட்டம் படிச்ச பெரிய பாரிஸ்டர். சட்டம் அதுக்கு இடம் கொடுக்கலாம். நம்ம நாட்டு தர்மம் அதுக்கு இடம் கொடுக்கலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். என் மனசாட்சி இடம் கொடுக்க வேண்டாமா? இல்ல தேவி, உனக்காக என் வீட்டு கதவுகள் எப்பவுமே திறந்திருக்கும். ஏன்னா இன்னமும் நீ என் இதயத்துலதான் இருக்கிற. அந்த தேவிதான் ஏற்கனவே மீராபாயா மாறிட்டாளே. ஒரே வீட்டுல எப்படி ரெண்டு பெண்கள் இருக்க முடியும்? Yes, that's too much to expect of an Indian woman. எனக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான்.
என் குழந்தை கிருஷ்ணாவை முன்னுக்கு கொண்டு வாங்க. பெத்த தாய் உயிரோடு இருந்தும் அனாதையா நிக்கிறவட வளர்க்கும் பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்டு அவ வாழ்க்கையில ஒளி ஏத்தி வைக்க, சமுதாயத்துல ஒரு உன்னத ஸ்தானம் வகிக்கிற பாரிஸ்டரோட வளர்ப்பு மகனாவே என் கிருஷ்ணா இருக்கட்டும். பாடி பழைக்கிற இந்த மீராபாயோட மகனுங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியவே கூடாது. என்னுடைய வேண்டுகோளை நீங்க நிறைவேற்றி வைக்கிறீங்களா? எதுக்காக இதெல்லாம்? என்ன நல்லா புரிஞ்சுகிட்ட உங்களையே நான் களங்கம் இல்லாதவன்னு உணர வைக்க இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. உலகத்துக்கு இந்த உண்மையை எப்படி உணர்த்த முடியும்? அதுக்காகத்தான் சொல்றேன், என் கிருஷ்ணாவை நீங்க தான் காப்பாற்றணும். நிச்சயமா. இத பாரு, நீங்கன்னு நீ என்ன கூப்பிடுறத இன்னில இருந்து நிறுத்திடு. அப்பதான் நீ சொல்றத நான் நிறைவேற்றுவேன். அது எப்படிங்க முடியும்? நீங்கிற வார்த்தையில் இருக்கிற 2 எழுத்துக்களை குறைக்கிறதுனால நமக்குள்ள இருக்கிற நட்பின் நெருக்கம் அதிகமாகும் நினைக்கிறேன். I leave it to you. நான் போயிட்டு வரேன் தேவி. போயிட்டு வா சுரேஷ். That's it. தேவி, இன்னைக்கு எல்லா பத்திரத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். உன் பேர்ல இருந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணா பேருக்கு மாத்திட்டேன். இப்ப சந்தோஷம் தானே? இத ஒரு நிமிஷம் வந்து சுரேஷ். கடவுளே, என் கிருஷ்ணாவுக்கு நல்ல வாழ்க்கையை கொடு. அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற சுரேஷுக்கு ஒரு குறையும் வைக்காது. அவங்களுக்கு நீ கொடுக்க நினைக்கிற கஷ்டத்தை எல்லாம் எனக்கு கொடு. ஏன் தேவி, உனக்குன்னு எதையுமே வச்சுக்காம எல்லாத்தையும் கிருஷ்ணாவுக்கே எழுதி வச்சுட்டியே? எனக்கு எதுக்கு? என்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாத்தையுமே கிருஷ்ணாவுக்காக அர்ப்பணிச்சுட்டேன். என்ன யோசிக்கிற? என் கிருஷ்ணாவோட எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். அந்த கனவை பாதியிலேயே கலைச்சிடாது. உன் சிந்தனையில அவ எதிர்காலத்தை பத்தி என்னெல்லாம் தெரியுது, எப்படி எல்லாம் அவ இருக்கணும்னு நீ கனவு காண்ற, எல்லாத்தையும் கிட்ட சொல்லம்மா. கிருஷ்ணாவோட உருவம் என் கண் முன்னால தெரியுது. அவ அழகுக்கே இலக்கணமா வளர்ந்துட்டா. உன்னுடைய முயற்சியினால அவளும் உன்ன மாதிரியே வெளிநாட்டுக்கு போய் பாரிஸ்டர் பட்டம் வாங்கி திரும்பி வந்துட்டா. அவளை எல்லாரும் பாராட்டுறாங்க. கண்ணுக்கு அழகான ஒரு புள்ளைய பார்த்து அவளுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து கண்ணீர் விட்டபடியே மரவா நின்று நானும் ஆசீர்வாதம் பண்றேன். என் கிருஷ்ணாவோட மங்களகரமான வாழ்க்கையை பார்க்கும் போது நான் பட்ட துயரங்கள், இன்னல்கள், நான் சுமந்து நின்ற பாவங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டே நிற்கிறேன். தேவி, உன் கனவெல்லாத்தையும் நனவாக்கி காட்ட வேண்டிய பொறுப்பு என்னுடைய. பாரு, ஒவ்வொரு கட்டத்திலே உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறேன். ஆனந்த கண்ணீர். என்ன சார், உங்க முகத்தை பார்த்தே 3 வருஷம் ஆச்சு. என்ன ஆச்சு? அது ஏன் சார் கேக்குறீங்க? பெரிய சங்கடத்தை மாட்டிக்கிட்டு இருக்க. போங்க. என்னது? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேங்க்ல துப்பாக்கியை காட்டி 1 லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சு போயிட்டா. சரி வரல, ஞாபகம் இருக்கா? ஆமா. அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதுல சம்பந்தப்பட்டது என் பையனான்னு சந்தேகமா இருக்கு சார். உங்க பையனா? இப்ப பையன் எங்க இருக்கிறான்? நேற்று தான் என் கண்ணில் பட்டான். காலை பிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்க காலை விழ சொல்லி. பெற்றவங்கிட்டே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் சார். பையனை கூட்டு தனி விசாரிங்க. உங்ககிட்டயாவது ஏதாவது உண்மையை சொல்லலாம்னு பாருங்க. என்ன செய்யணுமோ அப்படி செய்யறது சார். சரி, அவனை உள்ள அனுப்பு. ரொம்ப தேங்க்ஸ். ரத்னம், வக்கீல் சார் கிட்ட உண்மையை சொல்றா. உனக்கு கடைசி அடைக்க அவர்தான்டா. அவர்தான் உன்னை காப்பாத்தலாம். நான் வரேன். உள்ள போய் அவர்கிட்ட பேசு. கையை கைட்டு பாக்கெட்ல வச்சுட்டு போனா உள்ள.
குட் மார்னிங் சார். என்ன நான் உட்கார சொன்னேனா? ஐ எம் சோ சாரி சார். இங்கிலீஷ் அது ஒண்ணுதான் குறைச்சோம். நோ சார். தேங்க்யூ சார். ஆளு பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கிற. நல்ல பாம்பு கூட தான் அழகா. என்னுடைய உதவி உனக்கு தேவைன்னா நீ உண்மையை ஒழிக்காம சொல்லணும். பொய் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை சார். பெரிய ஹரிச்சந்திரன் பரம்பரை. நீ போலீஸ் கிட்ட எல்லாம் போக வேண்டியிருக்கும்பா. இது கூட தெரியாதா சார்? இந்த தொழில தான் அடிக்கடி போலீஸ பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுமே. ஒரு லட்சணத்துக்கு கோர்ட்டு சூட்டுவேன். இப்ப நான் என்ன செய்யப்படும் தெரியுமா? உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணும். எதுக்கா சார்? அந்த பேங்க் கொள்ளையில உங்க கூட சம்பந்தப்பட்ட ஆசாமிங்க யார் யாரு? பேங்க் கொள்ளையா சார்? நீங்க உங்க அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க சார். நீங்க நான் எனக்கு அப்பாவே கிடையாது சார். என்ன யாரும் நினைச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? லண்டன்ல பாரிஸ்டர் படிப்பு முடிச்சிட்டு நேரம் உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கேன். உங்க மக கிருஷ்ணா ஒரு லெட்டர் கூட கொடுத்திருக்காங்க. இதுல எல்லா விவரமும் இருக்கு சார். அன்புள்ள சித்தப்பாவுக்கு இக்கடிதம் கொண்டு வருபவர் மிஸ்டர் அருண். எனக்கு ஒரு வருஷம் சீனியர். பாரிஸ்டர் தொழிலில் ஆர்வமும் அதற்குரிய தகுதியும் உள்ளவர். உங்களுடைய ஜூனியராக இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓராண்டு முடிந்ததும் உங்களை சந்திக்க ஓடோடி வந்துவிடுவேன். I am sorry for the confusion. Anyway, I am pleased to see you. பேங்க்ல கொள்ளை அடிச்சவனுக்கும் பாரிஸ்டருக்கும் வித்தியாசம் தெரியாம போச்சா? உங்ககிட்ட யார் வந்தாலும் கைதியாவும் கட்சிக்காரனாவும் நினைச்சிடுறேன். இந்த லெட்டரை எத்தனை தடவை தான் படிப்ப? இத்தோட 100 தடவை இருக்குமா? நீ கொடுத்து வச்சவன் சுரேஷ். 3 வருஷத்துக்குள்ள உனக்கு 115 கடிதாசி வந்திருக்கு. கிருஷ்ணா கிட்ட இருந்து மட்டும். இத மட்டும் ஒழுங்கா கணக்கு எடுத்துட்டு வா. டாக்டர் கொடுக்கிற மாத்திரைகளை சாப்பிடாத. கேட்டா மறந்துட்டேன். மாத்திரை இருக்கு இப்போ. நான் தான் பாடுறதையெல்லாம் எப்போ நிறுத்திட்டேனே. ஓங்கி ஒரு அரை அரையலாமான்னு தோணுது. ஸ்டூபிட் ஃபுட். அவ படிப்புல ரொம்ப கெட்டிக்காரியா இருக்கான்னு சொன்னேல்ல? ஏன் அப்படி அலட்சியமா சொல்ற? ஏன் பொண்ணை பத்தி என்னையே பெருமையா பேசி சொல்றியா? இன்னும் 1 வருஷம் இருக்காம அவ படிப்பு முடிய அத 6 மாசமா குறைக்க முடியாதாமா? நான் எழுதிட்டேனே. என்ன எழுதிட்ட? பரீட்சை முடிஞ்ச ஒரு நாள் கூட நீங்க டிலே பண்ண கூடாது. அடுத்த பிளேன்லயே கிளம்பி இங்க வந்து விழுந்துடணும்னு. பிளேன் எப்போ வரும்? இது வந்துகிட்டே இருக்கே. மேல பாரு. அதான் இன்னும் 1 வருஷம் இருக்கேம்மா. அதுக்குள்ள பிளேன் டைமிங்ஸ் எல்லாம் 100 தடவை மாத்திர போறான். என்ன பத்தி அவளுக்கு ஏதாவது எழுதிருக்கியா? ஓ, எழுதிட்டேனே. எழுதிட்டியா? என்ன பத்தி ஒண்ணுமே எழுதலையான்னு கெஞ்சற மாதிரி கேட்கிற. எழுதக்கூடாதுன்னு நீ தான் சொல்ற. நீ நான் ஒரு ஃபூல் தான். பெத்தவ இல்லையா? இது பாரு, நம்ம கிருஷ்ணா இன்னும் 1 வருஷத்துக்குள்ள எப்படி வர போறான்னு பாரு. எல்லாரும் பார்த்து பொறாமப்பட போறாங்க. என் பொண்ணை பத்தி என்கிட்டயே பெருமையா பேசாத. என் இதயம் அதை தாங்கிக்க முடியாது. ரொம்ப பலவீனமா இருக்கு சுரேஷ். A woman is always a bundle of contradictions. அடேங்கப்பா, இது என்ன காரா கப்பலா? வாட்ச்மேன், எல்லாரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பிய. இது எந்த பெரிய மனுஷன் காரு? யோ, இந்த ஊர்லயே பெரிய வக்கீல் பாரிஸ்டர் சுரேஷோட காரு. சுரேஷ் வாதாடி சம்பாரிச்சதா? என்ன இல்ல, சூதாடி சம்பாரிச்சதோன்னு நினைச்சேன். ஆமா, வக்கீலையாவ எப்ப பாக்கணும்னாலும் இந்த வீட்டுல தான் பாக்கணுமா? அண்ணாச்சி இருக்காளா? இந்தா பீடி சாப்பிட. வராரு. வக்கீலையா வணக்கம். வணக்கம். யார் நீங்க? என் பேரு பரந்தாம. ஒரு கேஸ் விஷயமா உங்களை கன்சல்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நடுத்தருவில் என்னையா கேஸ பத்தி பேச்சு? நிறுத்திட்டாளே, என்ன நடுத்தருவில் நிறுத்திட்டாளே என் பொஞ்சாதி. அவ மேலதான் கேஸ் போடணும். ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். கணவனுக்கு மனைவி மேல் உள்ள உரிமை. இதெல்லாம் பேசுற இடமா இது? பேசுறதுக்கு தான் பெரிய வீட்டுக்கு போயிருந்தேன். அண்ணாச்சி கோர்ட் நேரம் போக பாக்கி நேரம்லாம் இங்கதான் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டு வந்தேன். ஏன் வாட்ச்மேன், சிவில் கேஸ்னா சில்லற ஜாஸ்தி பெறாதுன்னு ரொம்ப கோவமா போறாரா வக்கீலு? போ, உள்ள உன் எஜமானி கிட்ட போய் பழைய ஆள் வந்திருக்கான்னு சொல்லு. புரியல?
பழைய புருஷன். போ.